இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் கோதுமை பரோட்டா வித் வெஜிடபிள் கோதுமா நானே செஞ்சது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜ்ஜு கோதுமாவுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் முன்னாடியே வெட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம செய்ய வேண்டியதுதான் வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சைஸ்லனாலும் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். தேங்காய் மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாவுக்கு செய்ய வேண்டியதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னைக்கு காலையில் தான் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரியன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இந்த 4 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் வந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்து காய்கறிகளை நல்லா வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா வேகட்டும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். கோதுமை மாவை நான் மத்தியானமே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். 1/2 கிலோ கோதுமை மாவு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் எண்ணெய் தான். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நல்ல வெந்நீர், அதாவது தண்ணியை நல்லா சூடு பண்ணி சேர்த்து நல்லா மெதுவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா ஊற விட்டுடுங்க. சாயங்காலம் நீங்கள் பரோட்டா செய்யும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். உங்களுக்கு பரோட்டா பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். வீட்டில் வீக்கெண்டில் சண்டேலலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.
கடையில் போய் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக செய்யுங்க. உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். எப்போவுமே இட்லி, தோசை, பொங்கல் இல்லைன்னா ரைஸ் இந்த மாதிரியே சாப்பிடுவோம் நைட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு இப்போ இல்லைன்னா சப்பாத்தி தான் மோஸ்ட்லி செய்வேன். இன்றைக்கி பரோட்டா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். நீங்களும் வித்தியாசமாக எப்போயாச்சும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் ஆயில் சேர்க்கலை, ரொம்பவே கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இதை செய்கிறதுக்காக ரொம்ப வேலை மெனக்கெடலாம் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு அடின்னு அடிப்பாங்க, துவைப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அப்படி தான் செஞ்சு அவங்களுக்கு வந்து அப்படி போடும்போது எப்படி புஸ்ன்னு வந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்வேன். அப்படிலாம் செய்யணுன்னா கூட செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சுட்டா போதும். நான் இந்த மாதிரி சிம்பிளாகவே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். என்ன ஒன்று, எல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டக்கப்புறம் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் 5 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். மற்றபடி வேலை வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். நல்லா 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பரோட்டா ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூட்டோட சூடாக அப்படி கடையிலலாம் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நல்லா லேயராக கிடைக்கும். நம்ம பிச்சு போட்டு சாப்பிடும்போது நல்ல லேயர்டாக கிடைக்கிறதுனால தான் இப்படி அடிக்காங்கன்னு நினைக்கேன், தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக ஹாஃப் பாயிலோ இல்லை ஆம்லேட்டோ ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்டில் நம்ம பரோட்டா செஞ்சு சாப்பிடும்போதும் கண்டிப்பாக ஆம்லேட் இல்லாமல் எப்படிங்க. அதனால் நான் வந்து ஆம்லேட் போட்டுட்டு இருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் அதிகமாக நறுக்கி போட்டு ஆம்லேட்டு ரெடியானதும் நம்ம சாப்பிட வேண்டியது தான். சாப்பிடும்போது சுட சுட போட்டுக்கோங்க. குருமாவில் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதாவது 100% வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% காய்கறி வெந்தாலே போதும். இந்த சமயத்தில் தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், கசகசா இந்த 4ம் சேர்த்து அரைச்சி வச்சா நம்ம தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை தான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஏன்னா 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம், தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் வெளில போயிடும். நல்லா கொதித்து கெட்டி கிடைக்கும். நம்மளுக்கு குருமா வந்து தண்ணியாக இருந்துச்சு இதுக்கு முன்னால். இந்த தேங்காய் சேர்த்தக்கப்புறம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். அவ்வளோதான், குருமா ரெடியாகிடும் 5 நிமிஷத்தில். இன்றைக்கி நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா ஆம்லேட் வித் வெஜிடபிள் குருமா. ரொம்ப ஜாலியாக இருக்க போது சாப்பிட. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சண்டே இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பரோட்டா குருமா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.